அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ இலக்கிய சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌதமை பிடிக்குமா, இல்லை இலக்கியாவை பிடிக்குமா, இல்லை ரேவதி அம்மாவை பிடிக்குமா, இல்லை கார்த்திகை பிடிக்குமா, இல்லை ஜானுவை பிடிக்குமா, இல்லை பைரவியை பிடிக்குமா, இல்லை அஞ்சலியை பிடிக்குமா, இல்லை எஸ்எஸ்கேவை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்மளோட இலக்கியா சீரியலில் இப்போ அஞ்சலி புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி விஷம் குடிச்சிட்டு தான் சொல்லிவிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. அந்த சதியை நம்மளோட இலக்கிய பிரியாணி திங்கினதை வச்சு கண்டுபிடிச்சி ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. நம்மளோட கௌதம் கடைசியாக அஞ்சலி கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, என்னை சம்மதிக்க வச்சதே இலக்கிய தான். தன்னோட மாமா பொண்ணு கெட்டு போயிடக்கூடாது, எப்படியோ ஒன்று கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்காக என்கிட்ட போராடிய அந்த நல்ல மனசை காலில் போட்டு மிதிச்சிட்டேன். இனிமேல் நீ திருந்தவே மாட்டேன், அவ்வளோதான், நீ இனிமேல் எங்கள் வீட்டுக்கு மருமவளாக நீ வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் ஜானு அம்மா நடந்த விஷயத்தான் தெரியாமல், எங்கம்மா அந்த புண்ணியவதி அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்துட்டியா, வெளியே நிற்கிறாங்களா, ஆரத்தி எடுத்துகிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிட்டு இருந்தாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட ஜானு, இனிமேல் அவ்வளோதான், நான் தான் சொன்னல இலக்கியா, நீ தேவையில்லாமல் நீயும் கௌதமும் பண்ணிட்டு இருக்கிறேன்னு திட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட கார்த்தி அவரோட பங்குக்கு தீத்தார். இனிமேல் கார்த்திகோட வாழ்க்கையில் இனி அஞ்சலியே கிடையாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.